டக்குன்னு ரியாக்ட் பண்றான்னு சொல்லக்கூடிய, எதிலுமே முந்திரிக்கொட்டை தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வீர தீர பராக்கிரம செயலுக்கு உள்ள கிரகம் சொல்லப்பாதான் இந்த செவ்வாய் கிரகங்க. இந்த செவ்வாய் கிரகம் எப்ப சார் குற்றமா அமருதுன்னு பார்த்தா, இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சார் நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னம், ராசி, சுக்கிரன் என்ற வீடுகள். எப்படி? லக்னம், ராசி, சுக்கிரன் என்ற வீடுகள். இது மூணுக்குமே நம்ம செவ்வாய் தோசை இருக்கான்னு பார்க்கணுங்க. அதாவது லக்னத்துக்கு, லக்னங்கிறது உயர், ராசிங்கிறது உடல். ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடியது பார்த்தா அந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் நிற்கிற ஸ்தானத்துக்கு நம்ம பார்க்கணுங்க. அப்போ இந்த எந்தெந்த வீடுகள்ல செவ்வாய் பகவான் இருந்தா தோஷம் கொடுக்க போறாரு? பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரா? தோஷம் இருக்கு. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்காரா? தோஷம் இருக்கு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா? தோஷம் இருக்கு. 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா? தோஷம் இருக்கு. 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா? தோஷம் இருக்கு. அதே மாதிரி ராசிக்கு 2, 4, 7, 8, 12. அதே மாதிரி சுக்கிரன் என்ற வீட்டுக்கு, சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 இந்த வீடுகள்ல செவ்வாய் பகவான் வீட்டில் இருக்கிறாரா? உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குங்க. சரி சார், செவ்வாய் தோஷம் இருக்குன்ட்டீங்க. இதுக்கு நான் எப்படி சார் நான் பண்ணுனா, செவ்வாய்க்கு செவ்வாயை வச்சு திருமணம் பண்றது நல்ல விஷயம். செவ்வாய் தோஷம் இருக்கா, இதுக்கு செவ்வாய் தோஷம் வச்சு நம்ம திருமணம் பண்றது நல்ல விஷயங்க. நான் மாத்தி பண்ணிட்டேன் சார், நான் என்ன சார் நடக்கும் என் வாழ்க்கையில? அதாவது எப்படின்னா, செவ்வாய் தோஷம் உள்ள நபருக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகம் இணைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, தாம்பத்திய ரீதியில பிரச்சனைகளை கொடுப்பாருங்க. கொடுப்பாரு. புரியுதா? அப்ப தாம்பத்திய ரீதியில பிரச்சனை கொடுக்கும் போது அங்க என்ன ஆகுனா, குடும்பத்துல ஆட்டோமேட்டிக்கா சண்டைங்கிறத ஏற்படுத்தி விட்டுருவாருங்க. இதுதான் நடக்கும். தாம்பத்திய ரீதியிலான பிரச்சனைகள், புரியுதா? குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள், குடும்ப வாழ்க்கையில அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவான இந்த செவ்வாய் தோஷ விதிகள்ங்க. அதாவது கருத்து மோதல்கள் உண்டாகும். புரியுதா? ஏன்னா செவ்வாய்ங்கிறது வீரியக்காரகம். வீரியத்தை கொடுக்கக்கூடியவர், ஆற்றலை கொடுக்கக்கூடியவர், காம சிந்தனையை கொடுக்கக்கூடியவர், அதுல வேகத்தை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் குற்றமாக இருக்கிற ஜாதகத்துக்கு செவ்வாய் குற்றமான ஜாதகத்தை இணைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க டேலி ஆயிடுங்க. இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த காம சிந்தனை அதிகமாகவும் இன்னொரு குறைவாகவும் இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுங்க. இதுதான் இந்த செவ்வாய் தோஷத்துக்கான அந்த பிரச்சனைகள். புரியுதா? இதுல செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா விதி விலக்குகள் இருக்கின்றன சார். செவ்வாய்க்கு என்னென்ன விதி விலக்குகள் இருக்கின்றன முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க உங்க ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. செவ்வாய் தோஷம் எப்படி சார் விதிவிலக்காகுதுன்னா, செவ்வாய் பகவான் தன் ஆட்சி